எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வியர்வை நாற்றம் அடிக்கும் இல்லையா, அந்த வியர்வை நாற்றத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா பல நாள்களாக நிறைய பெண்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த வியர்வை நாற்றம் போகிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு ஏதாவது எளிய முறை டிப்ஸ் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, குறிப்பாக சமையலறையில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்தே நம்ம நிறைய டிப்ஸு பயன்படுத்தலாம். அது எப்படி பயன்படுத்தணுன்றது தெரியாத காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பொருள்களை நம்ம பயன்படுத்தாமல் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் இருக்கிறோம். இந்த வியர்வை நாற்றங்கள்லேயே பலவிதமான வாசனைகள் இருக்கும். அதுவும் அந்த சோற்றுக்கற்றாழை வாடை உள்ளவங்கெல்லாம் வெயிலில் போயிட்டு வந்தாங்கன்னா, அவங்க ஏசி ரூமில் நுழைஞ்சாங்கன்னா, நான் ஏசியாக இருந்தால் கூட அவங்க தூரத்தில் இருந்தாங்கனாலே அந்த வாடை அடிக்கும். அப்பேற்பட்டவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய என்னென்னமோ செஞ்சு பார்த்துருப்பாங்க, போயிருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா என் வீட்லேயே நிறைய உதவியாளர்கள் எனக்கு வந்துட்டு போயிட்டுருப்பாங்கல்ல வேலைக்கு, வீட்டு வேலைக்கு. அவங்கக்கிட்டெல்லாம் அந்த மாதிரி வாடை வரும்பொழுது நான் அவங்களுக்கு இயற்கையான மருந்தை சொல்லிவிட்டு அவங்களுக்கு இல்லாமலே செய்திருக்கேன். அவங்களுக்கு நிரந்தரமாக அந்த வாடை இல்லாமல் செய்திருக்கேன். இது நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் பார்த்திங்கன்னா சோற்றுக்கற்றாழை வாடை உள்ளவர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. எப்பேற்பட்ட வாடையாக இருந்தால் கூட அந்த வாடையெல்லாம் போயிடும். இது போன்ற வியர்வை வாடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்பால் இயற்கையாக இருக்காது. அதனால அதற்கும் நம்ம தலையெழுத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அப்படி இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை ஏதாவது வேறு மாதிரி போயிருமோ, அது ஒரு நெகட்டிவோ அப்படிலாம் நினைக்காதீங்க. அது இடையில் வரக்கூடியது. பிறக்கும்போது குழந்தைலாம் பார்த்திங்கன்னா நல்ல மனமாக தான் பிறக்கிறாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகணும், அப்புறம் நம்மளுடைய சூழ்நிலைகள் சரியாக இருக்கணும், அதான் சுத்தபத்தமாக இருக்கணும். அது இன்னொன்று, இந்த பித்தம் அதிகமுள்ள உடம்புகளில் வெளிப்படுகின்ற வியர்வை நாற்றம் தான் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாடையெல்லாம் வீச ஆரம்பிக்கும். வியர்வை நாளங்கள் வழியாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் வெளியில் வரும்போது அது ஒரு விதமான வாடையாக மாறும். இதிலிருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்பட்டிருக்கும். அதாவது இந்த வியர்வை கூட புறத்தால் கிடையாது, அகத்தால். நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து அந்த வியர்வை நாளங்கள் வழியாக வெளிப்படுகின்ற நீர் அப்படி ஒரு வாடையை கொடுக்கும். சரி, இப்போது எளிமையான டிப்ஸுன்னு சொன்னீங்களே மேடம், இவ்வளோ எல்லாம் தேவையா எங்களுக்கு விளக்கம், நீங்கள் நேராக டிப்ஸுக்கே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க அங்கே கமெண்ட்ஸில். நீங்கள் நேரடியாக போகாமல் உங்களுக்கு இத்தனை மணிலேருந்து தான் டிப்ஸே ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு. ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே போயிட்டு ஒரு மெனு கார்டு கொடுப்பாங்க. சாப்பாடு மெனு கார்டில் பார்க்கணும் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது எது, என்ன சாப்பிடலாம், நமக்கு எது ஒத்து போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சாப்பிடணும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ பூரி கொடுக்குறாங்கன்னா அந்த பூரி கூட தொட்டுக்கிறதுக்கு என்ன கொடுக்குறாங்க, தேங்காய் சட்னி கொடுக்குறாங்களா, உருளைக்கிழங்கு கறி கொடுக்குறாங்களா, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடணும். நீ ஏதோ ஒன்று கொண்டு வெயி, நான் சாப்பிட்றேன்னா இப்போ நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்தேன்னு வைங்களேன், ஒரு சிலருக்கு தோணும் இது எதனால் இவங்க டிப்ஸ் இப்படி சொல்லிட்டு போகிறாங்க இவங்க பாட்டுக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஆய்வு செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அது போன்று உள்ளவர்களுக்கு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்டாங்கன்னு வைங்களேன், என்னால் கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நேரம் கிடையாது. அதுக்கு தான் நான் முன்னாடியே எல்லாமே ஒரு சின்ன சயின்டிஃபிக் ரீசனும் சொல்லிடுறேன். இன்னொன்று, இயற்கையாக யதார்த்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூட்சும வடிவில் நிறைய பேர் தவறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்மீகம் என்ற பேரில், இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற பேர்ல எல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை விஷயம் தெரிஞ்ச எங்களை போன்றவங்க யாராவது சொல்லி மக்களை பயமுறுத்தாமல் வச்சுருக்கணும் இல்லையா. இல்லாட்டி வாழ்க்கையில் ஏற்கனவே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதில் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச சந்தோஷத்தையும் மக்கள் இழந்து விடக்கூடாதுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது போன்ற எளிமையான யதார்த்தமான டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கடைபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வியர்வை வாடையெல்லாம் போகணும்னா என்ன பண்ணணும்னா, எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சை பழத்தை நறுக்கிட்டு வியர்வை வாடை எங்கெங்கு வருகிறதோ, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த கைக்கு கீழே இருக்கக்கூடிய அக்குள் பகுதியிலிருந்து தான் வியர்வை வாடையே ஆரம்பிக்கும். அங்கே அந்த எலுமிச்சையை நல்லா தேய்ச்சிக்கோங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி இது செய்யணும். அதே சமயத்தில் இந்த தொடை இடுக்குகளில் வேண்டாத கிருமிகள் எல்லாம் தங்கி இருக்கும். அதனால் கூட வியர்வை
வாடை வந்து ரொம்ப அதிகமாக வெளிப்படும். அதனால் தொடை இடுக்கு பகுதிகளில் கூட எலுமிச்சை சாற்றை தேய்த்து கொள்ளுங்கள். இப்போது தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா எரிச்சல் எடுக்கும் தான். அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா நமக்கு அந்த வாடை போயே ஆகணும் இல்லையா. அதனால் இந்த எலுமிச்சை சாறை வந்து நீங்கள் பூசிக்கோங்க. பூசிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் குளிச்சிருங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் செய்யுங்க. இப்போது உடம்புல எல்லா இடத்துலையும் வாடை அடிக்குது, எல்லா இடத்துலையும் பூசிட்டு உட்காரணுமான்னா வேண்டாம். ஏன்னா முதல் ஸ்டேஜில் நமக்கு அக்குளுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில், அதாவது மறைவிடங்களில் தான் வியர்வை நாற்றம் அதிகமாக அடிக்கும். அதனால் நீங்கள் வந்து மறைவிடங்களில் பூசிக்கோங்க. அதற்கு பிறகு நீங்கள் குளிக்கிற தண்ணியில் இந்த எலுமிச்சை சாற்றை புழிஞ்சுக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த பெண்களாக இருந்தால் இந்த கஸ்தூரி மஞ்சளையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம குளிக்கிற தண்ணியில் நமக்கு நாமே திருஷ்டி கழிச்சுக்கணுன்னா கல்லுப்பும் கஸ்தூரி மஞ்சளும் போட்டுக்கோங்கன்னு. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே யூடியூப்பில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த குளிக்கிற தண்ணியில் நமக்கு இந்த வியர்வை வாட போகணுன்னா குளிக்கிற நீரில் என்ன பண்ணுங்கள், கல்லுப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், பெண்களுக்கு நான் சொல்கிறேன் இது. அப்புறம் எலுமிச்சை சாறு புழிஞ்சுக்கோங்க. இதில் தினமுமே குளிச்சுக்கிட்டு வாங்க. முடிஞ்சால் வேப்பிலை இருக்கு இல்லையா, நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணி பிடிச்சி வச்சுக்கிட்டு வேப்பிலை கூட அதில் போட்டுருங்க. எதுக்குன்னா அந்த வேப்பிலை நல்ல கிருமி நாசினி, மஞ்சள் தூளும் நல்ல கிருமி நாசினி, உப்பு கூட தான். இது எல்லாம் சேரும்போது எலுமிச்சம்பழம், அதுவும் 4 பொருள்களுமே பார்த்திங்கன்னா நல்ல கிருமி நாசினி. எப்பேற்பட்ட ஒரு துர்நாற்றத்தையும் எடுக்கக்கூடிய தன்மை இந்த 4 பொருள்களுக்குமே இருக்குது. அதே சமயத்தில் எப்பேற்பட்ட திருஷ்டியையும் கெட்டதையும் நீக்கக்கூடிய, நெகட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா இந்த 4 பொருள்களுக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அவ்வளவு அந்த அமிலம் அப்படி இருக்குது. அந்த எலுமிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அமிலம் பார்த்திங்கன்னா அந்த தன்மையை கொண்டு இருக்குது. அதனால் அது போட்டு குடிச்சிட்டு வாங்க. அடுத்தது நம்ம உள்ளே சாப்பிடக்கூடிய பொருள்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழ சாறை அடிக்கடி குடிங்க. அதுலேயும் குறிப்பாக அதில் புதினா இலைகளை எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இல்லாட்டி ஒரு 5-6 இலைகளை எடுத்துட்டு நசுக்கிட்டு அந்த எலுமிச்சை சாற்றில் போட்டு உப்பு பிடிக்கிறவங்க உப்பு போட்டு குடிங்க, இல்லை இனிப்பு பிடிக்கிறவங்க இனிப்பு போட்டு குடிங்க. இது அடிக்கடி இந்த எலுமிச்சை சாற்றை குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் கொஞ்சம் புதினா இலைகளை எடுத்து அப்படியே வாயில் போட்டு மென்னுட்டு வாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வாய் நாற்றம், துர்நாற்றமும் போகும். அப்புறம் வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிந்து இந்த வியர்வை நாற்றம் எல்லாம் போகும். பித்தத்தை இல்லாமலே செஞ்சிடும் இந்த புதினா எல்லாம். அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா தக்காளி சாறு இருக்கு இல்லையா, தக்காளி சாறு கூட அந்த மறைவிடங்களில் பூசுவாங்க. அப்படி பூசுறதுனாலையும் அந்த வியர்வை துர்நாற்றம் போகும்னு சொல்லுவாங்க. அப்புறம் நாம் தினமும் உடுத்தி கொள்கின்ற துணி வந்து நல்லா துவைச்சி டெட்டால் வாஷ் கொடுக்கணுங்க. கொஞ்ச நாளைக்கு இது செய்துட்டு வாங்க, அப்புறம் வந்து சரியாயிரும். டெட்டால் வாஷ் கொடுக்க முடியல, எங்களுக்கு செலவு அதிகம் ஆகும், அதுக்கு வேறு செலவு பண்ணுமா அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, எலுமிச்சை சாறு இருக்கு இல்லையா, அதை புழிஞ்சிட்டு அதில் துணியை ஊற போட்டுருங்க. கல்லுப்பும் கொஞ்சம் போட்டு ஊற விட்டுட்டு அப்புறம் துவைச்சி போட்டுருங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, நம்ம இந்த வியர்வை வாடை அடிக்கிறதுக்கு காரணம் இந்த ஈர துணிகளை அணிவதனால் ஒன்று வந்து நாளுக்கு நாள் வியர்வை வாடை வந்து அதிகமாயிட்டு போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈரத்துலேயே நம்ம துணி உடுத்துக்கிட்டோம்னா கூட இந்த வியர்வை நாற்றம் எடுக்கும். அப்புறம் வெயிலில் துணியை காய போடலைன்னா கூட பிரச்சனைங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதனால் வெயிலில் துணியை காய போடணும் கட்டாயம். நம்ம கொஞ்ச நேரமாவது காய போடணும். இப்போ மழைக்காலம் ஆச்சே, எப்படி நாங்கள் வந்து வெயிலில் காய போடுறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் காற்று படவாவது, ஜன்னல்கள் எல்லாம் திறந்து வச்சுட்டு காற்று படுற மாதிரியாவது நம்ம துணிகளை காய போட்டு அணிஞ்சிக்கிட்டு வந்தோம்னா இந்த வியர்வை வாடை சுத்தமாக இல்லாமல் போகும். நீங்கள் செஞ்சு பாருங்களேன், எப்பேற்பட்ட ஒரு சோற்றுக்கற்றாழை வாடை, அப்புறம் என்னென்னமோ வாடைன்னு சொல்கிறாங்களே, அந்த வாடை எல்லாம் இல்லாமலே போகும். அது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் வெளிப்பூச்சினால இப்போ வியர்வை வாடை எடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ரே அடிச்சுட்டு சென்ட் அடிச்சுக்கிட்டு போகிறது, இல்லை ஜவ்வாது புணுகு இதெல்லாம் பூசிட்டு போகிறது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது. அது எதுக்குன்னா நம்ம குளிச்சிட்ட பின்னாடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, மனமாக இருக்கணும். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளை அந்த சென்ட் அடித்தாலே ஒரு ஆகர்ஷண சக்தி, இந்த யாராவது போனாங்கன்னு வைங்களேன் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க, அப்படியே நல்ல வாடை வருது, இவங்க என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் இந்த புணுகு ஜவ்வாது இதெல்லாம் நம்ம பூசிக்கிட்டோன்னா நல்ல வாடையாக இருக்குது, அப்படியே அவங்கள பார்க்குறக்கே திவ்யமாக இருக்கும். வந்து ஒரு 2 நிமிஷம் இன்னும் வேலைக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாஸ் எல்லாம் கோவத்தில் இருந்தாங்கன்னா இந்த வாசனையை பார்த்தாங்கனாலே அவங்க ரொம்ப அமைதியாகிடுவாங்க. ஒரு ப்ளசன்ட் மைண்டை அவங்களுக்கு உருவாக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த புணுகு ஜவ்வாதெல்லாம் பூசிக்கலாம், ஸ்ப்ரேவும் அடிச்சுக்கலாம்.
இதில் அத்தர் கூட ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய சங்கீத வித்வான்கள் எல்லாம் இது பூசாமல் இருக்க மாட்டாங்க. இதெல்லாம் பூசிக்கிட்டு தான் மேடையிலேயே ஏறுவாங்க பார்க்கறக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இறை பாடல்கள் பாடக்கூடியவர்கள் எல்லாம் இது பூசிட்டு தான் உட்காருவாங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சுவாமி திலக பவுடரை நிறைய பேர் வாங்கிக்கிட்டு உடம்புல பூசிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதனால் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வருது மேடம். அப்புறம் நாங்கள் போனாலே எல்லாரும் கேட்குறாங்க, உங்ககிட்ட என்ன ஒரு நல்ல மனமாக இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டு அந்த சுவாமி திலக பவுடரை வாங்கிக்கிறாங்க அடிக்கடி. இது தவிர பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய குளியல் பவுடர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அதனால் பல சரும பிரச்சனைகள் போயிருக்கு, அது தவிர வியர்வை வாடை எல்லாம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி விரிவாக நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் பதிவு தரேன். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சரும பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த விதமான சரும பிரச்சனைகள் அந்த குளியல் பவுடர்னால போகும்ன்றது சொல்கிறேன். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் வியர்வை வாடை போகிறதுக்கான எளிமையான டிப்ஸ் சொன்னேன் இல்லையா? மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.